சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் மேக் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்டென்ஸ் மேக் பண்றது எதை பத்தினா டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் அப்படின்னா என்ன? தினசரி வழக்கங்கள். இப்போ நம்ம காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் நீங்க வழக்கமா என்னெல்லாம் பண்ணுவீங்க அதுதான் என்னது டெய்லி ரொட்டீன். ஓகே, வழக்கமா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? காலையில நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், இல்ல 5 மணிக்கு எழுந்திருக்கவங்க 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. இப்படி எந்த டைமுக்கு வழக்கமா நீங்க எழுந்திருக்கீங்களோ அந்த டைம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? பிரஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறது அந்த காஃபி குடிப்போம். இப்படி அது வழக்கமா டெய்லி பண்ணக்கூடிய ஒரு அன்றாட வாழ்க்கை ஆக்டிவிட்டிஸா இருக்கும் தானே. இதுதான் நம்ம என்னது டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த டெய்லி ரொட்டீன் இந்த சென்டென்ஸ் நான் கொஞ்சம் ஒரு குட்டி பேராகிராஃப் தான் கொடுத்திருக்கேன். இந்த குட்டி பேராகிராஃப நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது? ஓகே, இந்த குட்டி பேராகிராஃப் பாருங்க. நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன். ஓகே, அடுத்து முதல்ல பல்லு துலக்கி அடுத்து முகம் கழுவுகிறேன். அடுத்து பிறகு நான் காஃபி குடித்து என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். அதன் பிறகு நான் பாத்ரூம் சென்று குளிக்கிறேன். பிறகு நான் காலை உணவை சாப்பிட்டு பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே, இது தமிழ்ல என்ன நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்லயும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களாலே கான்பிடண்டா இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோல நீங்க இங்கிலீஷ் பேச ரெடியா இருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்க போறோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் என்னது? இது நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன் அப்படின்னு. இது என்னது? டெய்லி ரொட்டீன், வழக்கமா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இந்த டெய்லி ரொட்டீன்ல இதுதான் ஸ்டார்டிங் சென்டென்ஸ். நம்ம எழுந்திருக்கிறது தான் என்னது ஃபர்ஸ்ட். அப்போ இந்த எழுந்திருக்கிறது நம்ம இப்போ வழக்கமா ஒரு விஷயத்த பண்ணுவோம், இல்ல அடிக்கடி ஒரு விஷயத்த பண்ணுவோம், இல்ல இப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம். எதுக்கெல்லாம்? நம்ம டெய்லி வழக்கமா பண்ணக்கூடிய விஷயம், அதே போல அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயம், அதே போல என்னது இப்போ இந்த டைம்ல பண்ணக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது இது வழக்கமா நம்ம யூசுவலா பண்ணக்கூடிய விஷயம். அப்ப இது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம இந்த டெய்லி ரொட்டீனா பேச போறோம். ஓகே, இல்ல பாருங்க, நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன் அப்படின்னு இருக்கு. இல்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அடுத்து வெர்ப் வரணும். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ, இல்ல நம்ம யார பத்தி பேசுறோமோ, இப்போ ஒரு ஆளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சதுல? அடுத்து என்னன்னா வெர்ப். வெர்ப் அப்படின்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை. நம்ம என்னெல்லாம் செயல் பண்ணுவோமோ அது எல்லாமே வெர்ப் தான். அப்ப சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அது சப்ஜெக்ட். அடுத்து நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை வெர்ப். ஓகே, இப்ப பாருங்க இதுல எது சப்ஜெக்ட் எது வெர்ப்? இப்ப பாருங்க, நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன் அப்படின்னு. அப்போ இந்த செயலை யார் பண்றா? நான் பண்றேன். ஓகே, நான் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போ நான்ங்கிறதுக்கு மீனிங் என்னப்பா இங்கிலீஷ்ல? ஐ. ஐங்கிறது ப்ரோனவுன் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ ஐ. அடுத்து இது வரணும், வெர்ப் வரணும். அந்த செயலை என்ன செயல் நடக்குதோ அது வரணும். ஓகே, அப்போ இல்ல என்ன செயல் நடக்கு? நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன். 6 மணிக்கு எழுந்திருக்க செயல் நடக்கு. ஓகே, 6 மணிக்கு என்னது? எழுந்திருக்க செயல். அப்ப எழுந்திருக்கிறது என்னது? ஒரு செயல். அப்போ எழுந்திருக்கிறது அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வேக் அப். ஓகே, எழுந்திருக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? வேக் அப். இப்போ இந்த எழுந்திருக்கிறதுக்கு வேக் அப்னு சொல்லலாம், இல்ல கெட் அப்னு சொல்லலாம். ஓகே, வேக் அப் அப்படின்னு சொன்னா நம்ம பெட்ல இருந்து கண் முழிச்சு பார்ப்போம்ல அது. கெட் அப்னா பெட்டை விட்டு எழுந்திருக்கிறது. இந்த ரெண்டுலயுமே எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஐ வேக் அப், நான் எழுந்திருக்கேன். எப்போ? காலையில 6 மணிக்கு. அப்போ 6 மணிக்கு அடுத்துங்க 6 மணிக்கு. 6 மணிக்குன்னு கரெக்டான ஸ்பெசிபிக் டைம் சொல்றேன். ஓகே, எக்ஸாக்டா ஒரு டைம் சொல்லும் போது அதுல என்ன யூஸ் பண்ணணும்? அட் யூஸ் பண்ணணும். ஓகே, at 6 o'clock.
o'clock. Okay. At 6 o'clock. 6 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா 6 மணிக்கு நான் சொல்றேன். அப்போ at 6 o'clock. அடுத்து என்ன? காலையில். எப்போ? காலையில். அந்த காலையில், அடுத்து மாலையில், இப்படி எல்லாம் சொல்லும் போது இந்த யூஸ் பண்ணணும். இந்த மார்னிங், இந்த மார்னிங். ஓகே, இப்படி மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லும் போது இந்த, ஓகே, இந்த மார்னிங், அடுத்து இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன். ஆனா நைட் சொல்லும் போது அதுக்கு ப்ரிபோசிஷன் வேற, அட். ஓகே, அப்போ I wake up at 6 o'clock in the morning. நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இது என்னுடைய அக்கா வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்றேன். என்னுடைய அக்கா. அப்போ எப்படி எழுதணும் இங்கிலீஷ்ல? என்னுடைய அக்கா அப்படின்னா my sister. அந்த ஐ வார இடத்துல, சப்ஜெக்ட் ஐ வார இடத்துல நம்ம என்ன போடுறோம்? my sister. my sisterன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவ 6 மணிக்கு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லலாம். அவள், she. அவள்னா என்னது? she. அப்போ my sisterன்னு சொல்லலாம். இல்ல she, அவள் 6 மணிக்கு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ my sister. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? wake up. ஓகே, அப்போ எப்படி எழுதணும்? wake up. இப்படி எழுதினா கரெக்டா? தப்பு. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜெக்ட் பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனா இருந்துச்சுன்னா, இப்போ சப்ஜெக்ட் he, she, it, அடுத்து நேம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர verb கூட so, eso, iso சேர்க்கணும். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி. ஓகே, அப்போ அதே போல சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா, இந்த சிங்குலர் நவுன்னா ஒரே ஒரு ஆளை மென்ஷன் பண்ணுவோம்ல, அப்படி சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர verb கூட இந்த so, eso, iso சேர்க்கணும். ஆனா இந்த wake up இந்த ஸ்பெல்லிங்க்கு அடுத்து s தான் வரும். ஓகே, wakes up. புரியுதா? அப்போ my sister அப்படின்னா ஒரு ஆளை மென்ஷன் பண்றது. ஐங்கிறது ஒரு ஆளை தான் மென்ஷன் பண்ணும். ஆனா I, you, we, they வரும்போது நம்ம என்ன எழுதணும்? வரக்கூடிய வெர்ப்ல so, eso எதுவுமே போடக்கூடாது. வெர்ப அப்படியே எழுதினா போதும். ஓகே, ஆனா இந்த my sister இப்போ சிங்குலர் நவுன், அதே போல he, she, it வரும்போது அடுத்து வர வெர்ப் கூட இந்த so, eso, iso ஆட் பண்ணணும். ஓகே, ஆனா இந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து, இந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் ஆட் பண்ணணும். இந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து இல்ல s தான் வரும். ஓகே, wakes up. அடுத்து அப்படியே எழுதலாம். என்னது? at 6 o'clock in the morning. ஓகே, my sister வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பா. இல்ல அவ 6 மணிக்கு எழுந்திருப்பா அப்படினாலும் she wakes up at 6 o'clock in the morning. அதே இது my brother, அவ 6 மணிக்கு எழுந்திருப்பா அப்படினா he வரும். He wakes up at 6 o'clock in the morning. ஓகே, புரியுதா? ஒரு நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா சிம்பிளா இப்படி உருவாக்கலாம். ஓகே, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. முதலில் நான் பல் துலக்கி முகம் கழுவுகிறேன். ஓகே, இது வந்து முதலில் அப்படின்னு சொல்றேன்ல, இது வந்து என்ன? அந்த சென்டென்ஸோட கனெக்டிவிட்டி. நம்ம வந்து சாதாரணமா பேசும்போது, ஒரு பேராகிராஃபா பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னா அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படி எல்லாம், அந்த கனெக்டிவிட்டி தான் என்னது? முதலில். ஓகே, முதலில் அது அப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்க, நான் பல் துலக்கி, நான் பல் துலக்கி, அடுத்து முகம் கழுவுகிறேன். ஒரு சென்டென்ஸ்லயே கூட இத வந்து ரெண்டு சென்டென்ஸா பிரிக்கலாம். ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸையே ரெண்டாட்டு பிரிக்கலாம். பாருங்க, நான் பல் துலக்கி இத ஒரு சென்டென்ஸாவும், முகம் கழுவுறது ஒரு சென்டென்ஸாவும் பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பல் துலக்குகிறேன். நான் பல் துலக்கி அப்படின்னா நான் பல் துலக்குகிறேன். நான் பல் துலக்குகிறேன். ஓகே, இது எப்படி எழுதணும்? நான் பல் துலக்குகிறேன். இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் எது? நான், ஐ.
அடுத்து என்ன வரணும் verb வரணும் இல்ல verb எது பல்லா கிடையாது அந்த பல்ல துலக்குகிறது அந்த துலக்கியதான் என்னது verb அப்போ இதுதான் என்னது verb துலக்குகிற செயல் நடக்கு அப்போ verb என்ன துலக்குகிறது இது இங்கிலீஷ்ல என்ன வரணும் brush ஓகே நான் பல் துலக்குகிறேன் அப்படின்னா நான்கிறது ஐ அடுத்து verb துலக்குகிறதுக்கு brush அடுத்து என்ன எத பல்லு அப்போ பல்லுக்கு my teeth I brush my teeth நான் வந்து என்னுடைய பற்களை துலக்குகிறேன் ஓகே அடுத்து பாருங்க முகம் கழுவுகிறேன் அடுத்து நான் என்ன பண்றேன் நான் பிரஷ் பண்ணிட்டு நான் முகம் கழுவுகிறேன் ஓகே நான் முகம் கழுவுகிறேன் இல்ல எது சப்ஜெக்ட் நான் அப்போ ஐ அடுத்து verb என்ன இதுல ஒரு செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன செயல் நடக்கு முகத்தை கழுவுகிற செயல் நடக்கு ஓகே அப்ப கழுவுகிற செயல் இதுதான் என்னது verb அப்ப கழுவுறதுக்கு இங்கிலீஷ்ல வாஷ் எதை கழுவுறான் முகத்தை ஓகே முகத்தை கழுவுதல் அப்போ ஐ வாஷ் மை ஃபேஸ் வாஷ்க்கு இங்கிலீஷ் சாரி முகத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது ஃபேஸ் ஐ வாஷ் மை ஃபேஸ் ஓகே இப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா இருக்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதிருக்கோம் ஐ பிரஷ் மை டீத் அடுத்து ஐ வாஷ் மை ஃபேஸ் இதை இனி ஒண்ணா நம்ம சேர்க்க போறோம் ஓகே இந்த சென்டென்ஸ் கேட்டபடி நம்ம சேர்க்க போறோம் இது எப்படின்னா பாருங்க முதலில் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஓகே முதலில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படியே எழுத போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன் எழுந்திருச்சதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ற அந்த கனெக்டிவிட்டி வேர்ட் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ஐ பிரஷ் மை டீத் ஃபர்ஸ்ட் ஐ பிரஷ் மை டீத் ஓகே அடுத்து என்ன பண்றேன் ஐ வாஷ் மை ஃபேஸ் அடுத்து என் முகத்தை கழுவுறேன் அப்போ இது எப்படி எழுதணும்னா அடுத்த சென்டென்ஸுக்கு and இதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட் and என்னது ஐ தேவை கிடையாது andக்கு அப்புறம் என்ன பத்தி நானே சொல்றேன்ல அப்போ ஐ தேவை கிடையாது அதுக்கு அடுத்து wash my face so wash my face ஓகே திரும்பவும் ஐ வரணும்னு தேவை கிடையாது இந்த andக்கு அப்புறம் ஐ சொல்ல வேண்டாம் wash my face ஓகே அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ஐ பிரஷ் மை டீத் and wash my face முதல்ல நான் என் பல் துலக்கி அடுத்து முகத்தை கழுவுறேன் ஓகே இப்படிதான் எழுதணும் அடுத்து இது இப்போ நம்ம அக்கா இல்ல நம்ம அண்ணன் அப்படின்னு சொன்னா இப்போ அக்கா அப்படின்னா என்னது மை சிஸ்டர் இல்லனா அவள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீன்னு சொல்லலாம் அப்ப என்ன ஷீ இல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிக்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஷீ அடுத்து பிரஷ் இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்ததுக்கு அடுத்து verb பார்க்கணும் அல்ல சிம்பிள் பிரசன்ட் ரூல் படி verbல என்ன வரணும் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரணும் எப்போ வரணும் சப்ஜெக்ட பொறுத்து he she it அடுத்து சிங்குலர் நவுன் அடுத்து நேம் வரும்போது அடுத்து வர verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரணும் ஆனா இதுல பாருங்க she வந்திருக்கு இதுல கண்டிப்பா இந்த verb கூட வரணும் ஆனா லாஸ்ட் எஸ் கைச்ல முடிஞ்சிருக்கு எஸ் கைச்ல முடிஞ்சுனா கூட இஎஸ் வரணும் பிரஷஸ் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இத பத்தி நான் வந்து டே 4ல வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்படி அந்த வெர்ப்ல வந்து நம்ம எப்பவுமே எஸ் தான் சேர்க்கணும்னு கிடையாது அது அந்த ஸ்பெல்லிங்கோட ரூல்ஸ் படி ஓகே அப்ப இல்ல லாஸ்ட் எஸ் கைச்ல முடிஞ்சினா இல்ல இஎஸ் தான் வரும் ஓகே அடுத்து என்ன மை இங்க பாருங்க ஐ பிரஷ் மை டீத் நான் வந்து என்னுடைய பற்களை துலக்குகிறேன் அப்போ இங்க பாருங்க she brushes என்னது இங்க என்ன வரணும் மை வரணுமா கிடையாது அவள் வந்து அவளுடைய பற்களை துலக்குகிறாள் ஓகே அப்போ அவளுடைய அப்படின்னு சொல்லும்போது her வரும் ஓகே இங்க ஐ நான் என்னுடைய பற்களை சொல்லும்போது மை இது அவள் அவளுடைய பற்களை துலக்குகிறாள் ஓகே அப்போ her teeth
ஓகே, அடுத்து என்ன and. அடுத்து பாருங்க, இது என்ன வாஷ், இதுவும் என்னது verb தான். ஓகே, அப்போ verb இதுக்கு கூட என்ன வரணும், வாஷ். எஸ் கைச்ல முடிஞ்சிருக்கு, அப்போ es. ஓகே, எஸ் கைச்ல முடிஞ்சுதா es வரும், வாஷஸ். அடுத்து இங்க மைக்கு பதில் என்ன போடணும், her போடணும். ஓகே, அவளுடைய அப்படின்னு சொல்லும்போது her, her face. ஓகே, இது அவன் நம்ம பிரதரை பத்தியோ யார் யார் பத்தி சொல்றேன்னா, இப்போ அவன், அவர், வயசுல மூத்தவங்கன்னா அவர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே நம்ம he யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதணும். அடுத்து he, இந்த பிரஷஸ் அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகே, அந்த ஷீக்கும் ஹீக்கும் எதுவும் மாறவே மாறாது. ஆனா இங்க பாருங்க, அவள் அவளுடைய பற்களை துலக்குகிறாள். ஆனா இங்க இது வரும், அவன் அவனுடைய. அப்போ அவனுடைய அப்படின்னு சொல்லும் போது his, அவளுடையனா her, அவனுடைய அப்படின்னா his. ஓகே, அப்போ he, அவன் அவனுடைய பற்களை teeth துலக்குகிறான், precious. ஓகே, அடுத்து and, இது washes அப்படியே எழுத வேண்டியதுதான். அல்ல ஹர்க்கு பதில் என்ன வரணும், his face. டிஃபரன்ஸ் புரியுதா? I வந்தா என்ன, she வந்தா என்ன, he வந்தா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பிறகு நான் காஃபி குடித்து என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். இல்ல பிறகு அப்படின்னு வந்திருக்கா, இந்த பிறகு அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட கனெக்டிங் வேர்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபா எழுதும் போது ஃபர்ஸ்ட் இது நடந்து, அதுக்கு அடுத்து, அப்புறம் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அந்த கனெக்டிங் வேர்ட். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, நான் காஃபி குடித்து. ஓகே, நான் காஃபி குடிக்கிறேன், கூடவே என்ன பண்றேன், என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். அப்ப இல்ல ரெண்டு சென்டென்ஸா இருக்கா, அப்போ இத ரெண்டு சென்டென்ஸா எழுதுவோமா? பாருங்க, நான் காஃபி குடிக்கிறேன். ஓகே, நான் காஃபி குடிக்கிறேன். இது எப்படி எழுதணும், நான் அப்படின்னா ஐ. ஓகே, ஐ இல்ல என்ன செயல் நடக்காது, verb வரணும். இல்ல என்ன செயல், காஃபியா கிடையாது, காஃபிய குடிக்கிற செயல் நடக்கு. அப்ப குடிக்கிறதுக்கு drink. ஓகே, குடிக்கிறதுக்கு drink. அடுத்து என்னது, காஃபி. எதை குடிக்காங்க, காஃபி. ஓகே, I drink coffee. நான் காஃபி குடிக்கிறேன். அடுத்து பாருங்க, என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். வீட்டு பாடம்னா ஹோம்வொர்க். ஓகே, ஹோம்வொர்க் செய்றேன் அப்படின்னு. அப்போ என் வீட்டு பாடத்தை செய்கிறேன், நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். ஓகே, அப்போ இது எப்படி எழுதணும், நான், நான்கிறது சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரும், என் வீட்டு பாடத்தை செய்கிறது. ஓகே, இல்ல என்ன செயல் நடக்கு, அந்த வீட்டு பாடம் ஹோம்வொர்க் செய்கிறது. அப்போ செய்கிறதுக்கு இங்கிலீஷ்ல do, I do. அடுத்து என் வீட்டு பாடத்தை, என்னன்னா my homework. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, நான் காஃபி குடிக்கிறேன், கூடவே என்ன பண்றேன், நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன். I do my homework. ஓகே, அப்போ இதே போல ஒரே சென்டென்ஸா இருக்குமா இந்த ரெண்டையுமே? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், பிறகு. பிறகுனா then. ஓகே, then. அடுத்து I drink coffee. அப்போ I drink coffee. ஓகே, அடுத்த சென்டென்ஸ்க்கு and போட்டுட்டு என்ன, I do my homework. அப்போ I திரும்பவும் என்ன பற்றி நான் சொல்றேன், அப்ப andக்கு அப்புறம் திரும்ப I வரக்கூடாது. ஓகே, அடுத்து do my homework. ஓகே, then I drink coffee and do my homework.
புரிச்சுதா? இது இப்போ நம்ம வீட்ல உள்ள அக்கா, அண்ணன், இல்ல அம்மா இப்படி எல்லாம் சொல்றோம். சொல்லும் போது நம்ம வந்து she இல்லனா my mother அப்படி எடுக்கலாம். இப்பதான் sheன்னு சொல்றேன். then அப்படியே எழுதுங்க. அடுத்து சப்ஜெக்ட் she வரும். இல்ல my mother போட்டாலும் ஒண்ணும் இல்ல, my sister போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, she. அடுத்து வர verb என்ன? verb கூட s சேர்க்கணும். இப்போ சப்ஜெக்ட் I, you, we, they வரும்போது அடுத்து வர verb கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஓகே, verb அப்படியே எழுதினா போதும். ஆனா சப்ஜெக்ட் he, she, it, name அடுத்து சிங்குலர் நவுன் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல, அப்படி பேசும்போது இந்த வரக்கூடிய verb கூட இந்த SO, ESO, ISO சேர்க்கணும். ஓகே, அது verb-ஓட ஸ்பெல்லிங்க பொறுத்து. இல்ல வந்து என்னது s தான் சேர்க்கணும். ஓகே, அப்போ she drinks coffee. and னா அப்படியே எழுதிரலாம். அடுத்து என்ன? இங்க பாருங்க, I drink coffee and do my homework. ஓகே, அப்ப இங்க வந்து she வந்திருக்கனால இங்க doங்கிறது does ஆகும். ஓகே, does. அடுத்து நான் வந்து என்னுடைய ஹோம்வொர்க்க பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இங்க என்ன? அவள் வந்து அவளுடைய ஹோம்வொர்க்க பண்றா. அப்ப அவளுடைய அப்படின்னு சொல்லும்போது her. ஓகே, does her homework. ஓகே, புரியுதா? அப்போ she drinks coffee and does her homework. இது ஒரு ஆளை மென்ஷன் பண்றோம். ஆளை மென்ஷன் பண்ணும்போது அவங்க நேம் யூஸ் பண்ணலாம், இல்லனா he னு அந்த நேமுக்கு பதில் he யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ then he drinks coffee. ஓகே, and does தான் வரும். does அடுத்து her க்கு பதில் his, இது மட்டும் மாறும். ஓகே, his. இங்க வந்து he வந்துச்சுனா சேமா தான் வரும். ஆனா இங்க என்னது? his வரும். ஓகே, அவனுடைய ஹோம்வொர்க். hisனா என்னது? அவனுடைய. herனா அவளுடைய. myனா என்னுடைய. ஓகே, அப்போ his homework. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அதன் பிறகு அப்படினா கனெக்டிங் வேர்ட். ஓகே, அதன் பிறகு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, நான் பாத்ரூமுக்கு சென்று அடுத்து குளிக்கிறேன். இந்த ஒரே சென்டென்ஸ் நம்ம ரெண்டா பிரிச்சு எழுத போறோம். நான் பாத்ரூமுக்கு செல்கிறேன், அது ஒரு சென்டென்ஸ். அடுத்து நான் குளிக்கிறேன். ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி பாப்போமா? நான் பாத்ரூமுக்கு செல்கிறேன் அப்படின்னா நான் அப்படின்னா I. அடுத்து என்னது? என்ன செயல் நடக்கு? பாத்ரூமுக்கு செல்கிற செயல், செல்கிறது, போகிறது. இதுக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல என்னது? go. I go. அடுத்து பாத்ரூமுக்கு, அப்போ இக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணும்? to. பாத்ரூமுக்கு இக்குனா to the bathroom. ஓகே, அடுத்து நான் குளிக்கிறேன். அப்போ நான் I. குளிக்கிறதுக்கு take a shower, இல்லனா take a bath. bathனு சொல்லலாம், take a showerனு சொல்லலாம். ஓகே, take a bath இல்லனா take a shower. ஓகே, அப்போ இப்போ ரெண்டு சென்டென்ஸா நம்ம எழுதிட்டோம். இனி இத வந்து ஒரே சென்டென்ஸா எழுத போறோம். எப்படி? அதன் பிறகு அப்படினா after that. அடுத்து I go to the bathroom. I go to the bathroom. அடுத்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி and. அடுத்து என்ன? I வராது, take a shower. இல்லனா take a bath னு எழுதலாம். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பிறகு நான் காலை உணவை சாப்பிட்டு பள்ளிக்கு செல்கிறேன். அப்ப பிறகு அப்படின்னா அது கனெக்டிங் வேர்ட். அடுத்து நான் காலை உணவை சாப்பிட்டு. ஓகே, இதுலயே ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. நான் காலை உணவை சாப்பிடுகிறேன், அடுத்து பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே, நான் காலை உணவை சாப்பிடுகிறேன் ஒரு சென்டென்ஸ், அடுத்து நான் பள்ளிக்கு செல்கிறேன். அப்ப இத ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது? நான் காலை உணவை சாப்பிடுகிறேன். நான் அப்படின்னா I. அடுத்து என்ன செயல் நடக்கு? காலை உணவு வந்து சாப்பிடுகிற செயல் நடக்கு. அப்போ சாப்பிடுறது தான் என்னது? verb. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat.
I eat. அடுத்து காலை உணவு அப்படின்னா breakfast. Okay, I eat breakfast. அடுத்து நான் பள்ளிக்கு செல்கிறேன், நான் பள்ளிக்கு போகிறேன். அப்போ நான் அப்படின்னா I. அடுத்து போகிறேன், செல்கிறேன். அந்த செயல் என்ன நடக்குது? பள்ளிக்கு போகிற செயல். அப்போ இந்த செல்கிறது தான் என்னது? verb. செல்கிறது, போகிறது எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? go. அடுத்து பள்ளிக்கு அல்ல பாருங்க, இக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட என்ன வரும்? to. ஓகே, பள்ளிக்கு இக்கு அப்படின்னா to school. பள்ளி இங்கிலீஷ்ல என்னது? ஸ்கூல். to school அப்படின்னா பள்ளிக்கு. ஓகே, அப்போ I go to school. இல்ல தயோ எதுவுமே வராது. ஓகே, I go to school. அப்போ I eat breakfast, I go to school. இத ஒரே சென்டென்ஸ் எழுதுமா? அது எப்படின்னு பார்க்கலாமா? பிறகு அப்படின்னா என்ன வரும்? then. then அடுத்து I eat breakfast, I eat breakfast. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் நினைக்கும் போது கனெக்டிங் வேர்ட் and, அதுக்கு அடுத்து I வராது, go to school. ஓகே, புரியுதா? அப்போ நான் வந்து காலை உணவை சாப்பிட்டு பள்ளிக்கு செல்கிறேன். then I eat breakfast and go to school. ஓகே ஓகே, போர்ட்ல பாருங்க. இது எல்லாமே என்னது? நம்ம இப்போ ஒவ்வொன்னா தனித்தனியா பார்த்ததா நான் சேர்த்து எழுதி இருக்கேன். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, I wake up at 6 o'clock in the morning. நான் வந்து காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? I brush my teeth. நான் பல் துலக்குவேன். அதுக்கப்புறம் and wash my face. நான் வந்து முகத்தை கழுவுவேன். அடுத்து then I drink coffee. நான் வந்து காஃபி குடிப்பேன். and do my homework. நான் வந்து ஹோம்வொர்க்கும் பண்ணுவேன். அடுத்து after that அதுக்கப்புறம் என்னது? I go to the bathroom. நான் பாத்ரூம் போவேன். அடுத்து take a shower. நான் குளிப்பேன். அடுத்து என்ன? then I eat breakfast. நான் வந்து சாப்பிடுவேன், காலை உணவை சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எங்க? go to school. ஓகே, ஸ்கூலுக்கு போவேன். இது என்ன? காலையில நம்ம யூசுவலா வழக்கமா பண்ணக்கூடிய செயல், ஆக்டிவிட்டிஸ். ஓகே, அந்த டெய்லி ரொட்டீன் அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் உள்ளது. நைட்டு நீங்க தூங்குறது வரைக்கும் உள்ளதுதான் என்னது? டெய்லி ரொட்டீன். இப்போ நான் வந்து காலையில, இப்போ நான் எழுந்திரிச்சதுல இருந்து காலையில நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், இல்ல நீங்க காலேஜுக்கு போவீங்க, இல்ல நீங்க வந்து ஆபீஸ் போவீங்க, ஒர்க்கு போவீங்க, அப்படி அது வரைக்கும் உள்ளது நீங்க சின்ன சின்னதா ஒரு குட்டி பேராகிராஃபா எழுதி நீங்க இதே போல ஓனா எழுதி இதே போல பேசுங்க. பேச பேசதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேச ஆரம்பிங்க. இப்படி நீங்களே, நீங்க காலையில இருந்து என்ன பண்ணுவீங்க, எப்ப எழும்புவீங்க, எழும்புனது என்ன பண்ணுவீங்க, இப்படி ஓனா எழுதி பேசுங்க. ஓகே, பேச பேச நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இதே போல பேசக்கூடிய கான்பிடன்ட் கண்டிப்பா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்